லக்னத்திற்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 பாவகங்களுமே நீங்கள் என்ன தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும், எந்த தொழில் மிகப்பெரிய லாபத்தை தரும், உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் வருமானம். எந்த ஒரு தொழில் வேலை அமைப்புகளை செய்தாலும் நம்மளுடைய நோக்கம் என்பது வருமானம் தான். அப்போ 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும், 2ஆம் வீட்டின் அதிபதி என்ன கிரகம்னு பார்க்கணும். அந்த 2 கிரகங்களின் வலிமை எப்படி இருக்கோ அது சார்ந்த தொழில்களையும் நிச்சயமாக செய்து நம்மால் லாபம் ஈட்ட முடியும். சரி, 7ஆம் இடம் எப்படி தொழில் அமைப்பை சொல்லக்கூடியது? 10க்கு 10 என்று சொல்லக்கூடிய பாவத் பாவகத்தின் அடிப்படையில் 7ஆம் இடமும் தொழிலை குறிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காலபுருஷனுடைய 7 துலாமாக வரும் பட்சத்தில் துலாத்தில் சனி உச்சமாகக்கூடிய அமைப்பு உண்டு. சனி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இயல்பாகவே உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உள்ள கிரகம் அது சார்ந்த தொழில்களையும் நீங்கள் செய்யும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா, உங்களுடைய ஜாதகத்திற்கு அவங்க மாரகாதிபதியாகவோ அஷ்டமாதிபதியாகவோ அல்லது பாதகாதிபதியாகவோ வராங்களாங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். கோச்சாரத்தில் ஜென்ம ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்துல கேது உள்ளே வரும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தான்